பிள்ளையால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். நான் உங்கள் சயின்ஸ் பாட ஆசிரியர் ஆர்.எம். தஸ்னீம். நான் மெடிக்கல் லைப்ரரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெராதனியா. என்னென்னு சொன்ன பிள்ளைகள், நான் 2026ஆம் ஆண்டு ஓஎல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 10 மாத கால ப்ரொஜெக்ட் கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொஜெக்ட் பேர் ஓஎல் ஃபாஸ்ட் ட்ராக் சயின்ஸ் 10 மந்த் ப்ரொஜெக்ட். அதாவது 8ஆம் மாதம் 1ஆம் மாதம் 8ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணி 10ஆம் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள முடிக்கிற மாதிரி. அதாவது இந்த கிரேட் 10ஐயும் ரிவிஷன் பண்ணி கிரேட் 11ம் படித்து பேப்பர் எல்லாம் செஞ்சு இந்த 10 மாதத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தர மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ட். இப்ப நான் இந்த ப்ரொஜெக்டை ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரொஜெக்ட்ல என்னென்ன மாதிரியான விடயங்கள் செய்வேன், இப்படியான உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் இங்க பதில் தருவேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய பிள்ளைகள பிரச்சனை என்னன்னு சொன்ன பிள்ளைகள் உரிய காலப்பகுதிக்குள்ள சிலபஸ் முடிக்கலாம இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்ல போல நான் இன்னும் ஒரு யூனிட் படிக்கலையே, என்ன செய்யறேன், நான் இன்னும் கேள்வி செய்யலையே, கேள்வி பேப்பர் செய்யலையே, இப்படியான மனநிலை. அப்ப அந்த பிள்ளையால என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம் ஹால்ல திருப்தியா எக்ஸாம் எழுதலாம இருக்குது. இப்படி இல்லாம இப்ப பாருங்க, உங்களுக்கு நானும் உங்களோட வயசுல இருந்து வந்ததாங்க. அதனாலதான் நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஓஎலுக்கு முதல்ல ஒரு 2 மாசம் முதல்ல சிலபஸை முடிச்சுட்டு கடைசி 2 மாசம் ஃபுல்லா பேப்பர் செஞ்சா எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சுதான் இந்த ப்ரொஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த ப்ரொஜெக்ட்ல என்ன பெனிஃபிட்னு சொன்னால், நீங்க கிரேட் 10ல ஏதாவது யூனிட் டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விளங்காம கேள்விகள் செய்யாம நீங்க படிக்காம உங்க கிளாஸுகள் தவற விட்டிருந்தா, இப்படியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட் மூலமாக நீங்க இந்த 10ல் இருக்கக்கூடிய அனைத்து அலகுகளையும் நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொஜெக்ட்ல தரம் 10க்குரிய அலகு ரீதியான மீட்டலோட அலகு ரீதியான வினாக்கள் செய்து காட்டப்படும். இந்த 10ஆம் ஆண்டு ரிவிஷன் எப்படி போகும்னு சொன்ன பிள்ளைகள், உங்களோட விஞ்ஞான பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விஞ்ஞான பாடத்துல 3 பிரிவுகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட புக்ல மேல் மூலைகள்ல போட்டிருப்பாங்க, பௌதிகவியல், ரசாயனவியல், உயிரியல் இப்படின்னு போட்டிருக்கும். அது மாதிரி தான் நானும் என்ன செய்திருக்கேன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜின்னு சொல்லி உங்களோட கிரேட் 10 இருக்குதானே, இந்த கிரேட் 10ல இருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ்களை பிரிச்சிருக்கேன். ஏன் நான் அப்படி பிரிச்சிருக்கேன்னு சொன்னால், உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எப்படி வருது. இப்போ உதாரணமா ஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னு சொன்னால், ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் பயாலஜி காமனா வரும். 2வது ஸ்ட்ரக்சர் என்ன, பயாலஜி. 3வது ஸ்ட்ரக்சர் பிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி. இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு. எஸ்ஏ எப்படி வருது, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அடுத்தது என்ன பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் அதே போல பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மிக்ஸ் பண்ணி வரும். அப்ப நீங்க ஒவ்வொரு யூனிட்டா படிக்கிறத விட பிள்ளையால் இந்த மொத்தமாக தொகுத்து கெமிஸ்ட்ரியில எத்தனை அலகு, பிசிக்ஸ்ல எத்தனை இருக்குது, பயாலஜில எத்தனை இருக்குது, அந்த அவ்வளவு யூனிட்டையும் நீங்க ஒன்றா தொகுத்து படிக்கிறதால ஒரு எஸ்ஏ கேள்வியை நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை நெருங்க போல அந்த 50 அலகுல இருந்து உங்களோட இந்த உழவு கெமிஸ்ட்ரிக்குரிய அளவுன்னா அவ்வளவு, இந்த இவ்வளவுத்துக்கு இருந்துன்னா ஒரு எஸ்ஏ கேள்வி போட போறாரு கெமிஸ்ட்ரி. அது மாதிரிதான் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல இந்த யூனிட்ல இப்ப 10ஆம் ஆண்டு இவ்வளவு யூனிட் இருக்குது, அந்த யூனிட்டுக்கு 11ஆம் ஆண்டு இவ்வளவு யூனிட் இருக்குன்னா இது இவ்வளவு பிசிக்ஸ். அப்ப இந்த இவ்வளவு யூனிட்ல இருந்துன்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கேள்வி வரப்போகுது பிசிக்ஸ்ல. அப்ப அதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கேன்னா தொகுத்திருக்கேன். இப்ப தொகுத்துட்டு இப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பிள்ளையால் 10ஆம் ஆண்டு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணலாம் தானே, டைம் இல்லை தானே. 11ஆம் ஆண்டை மட்டும் படிச்சு தாரத்துக்கே
மூணு மாசம் போதா சார் மாதிரிக்கு. அப்ப நான் உங்களுக்கு இது 10ஆம் ஆண்டு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி 11ஆம் ஆண்டை முடிக்கிறது கஷ்டம் தானே. அப்ப நான் நடக்கிறத தான் சொல்லலாம். அந்த வகையில் என்னென்ன சொன்ன பிள்ளைகள், ஃபர்ஸ்ட்டுக்கு நாம இந்த கெமிஸ்ட்ரியில இருக்குதானே இந்த 5 யூனிட் 10ல இது இவ்வளவுத்தையும் ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணிட்டு 11ஆம் ஆண்டுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்லையும் அந்த 5 யூனிட்டையும் ஃபுல்லா படிச்சு அந்த யூனிட் வைஸா கேள்வி செஞ்சு எல்லாம் செய்வோம். செஞ்சதுக்கு பிறகு நம்ம ஃபுல் பேப்பர் உங்களோட கிரேட் 11ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் எப்படி வரும், உங்களோட எல்லா யூனிட்ஸையும் உள்ளடக்கி 2 ஃபுல் பேப்பர் எடுப்பேன். எடுத்து ஃபுல்லா அந்த கேள்வி 50டையும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். அந்த டைம்ல இன்னைக்கு தானே பிள்ளைகள் இந்த யூனிட் அதே போல இந்த பயாலஜி யூனிட் எல்லாம் வரும். அப்ப எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுவேன். இப்படி ரிவிஷன் பண்ணிட்டு பிறகு செகண்ட் டேர்ம் நடக்கும் தானே. செகண்ட் டேர்ம் நடக்க போல இந்த செகண்ட் டேர்ம் டைம்ல தான் நான் இந்த பிசிக்ஸுக்குரிய கிரேட் 10 பிசிக்ஸ் இருக்கு தானே இதுக்குரிய ரிவிஷன், பயாலஜிக்குரிய ரிவிஷன், அதையோட கிரேட் 11ல வந்து செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸுக்குரிய 5 யூனிட்டும் வந்து நான் செய்வேன். சரியா? செஞ்சதுக்கு பிறகு நீங்க கவலையே பட தேவையில்ல. மற்ற 5 யூனிட்டும் 10ஆம் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள எல்லா யூனிட்ஸும் ஃபுல்லா முடிப்பேன். 11ஆம் ஆண்டு யூனிட்ஸ் எல்லாம் முடிச்சு கிரேட் 10க்குரிய எல்லாம் ரிவிஷன் பண்ணி எல்லாம் செஞ்சு போட்டு கடைசி 2 மாசம் இருக்கிறாரு பிள்ளையார். அந்த 2 மாசம் உங்களோட எக்ஸாம் நடக்கும் காட்டிலும் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா ஃபுல்லா பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், என்ன பேப்பர் வேணுமோ எல்லா பேப்பரும் செய்வோம். எல்லா பேப்பரும் செஞ்சு உங்களுக்கு விஞ்ஞானம் பேப்பரை தொட்டா விடதான் எழுதணும். சரி, அந்த அளவுக்கு கரைச்சி தருவேன். ஆனா நீங்க இந்த கிளாஸ் என்ன செய்யப்படா வேஸ்ட் ஆகப்படா. சரியா? கிளாஸுக்கு வார மாதிரி நீங்களும் போய் என்ன செய்யணும் படிக்கணும். இதான் இந்த கிளாஸ்ல இது. சரியா? வேற ஒன்றும் இல்லை. படிக்கிறேன்னா மட்டும் நீங்க வாங்க இந்த கிளாஸுக்கு. சும்மா வந்து வேப்ப ஹாட்டுறதுக்கு வராம என்ன படிக்கிறேன்னா மட்டும் வந்து நீங்க படிங்க. நீங்க படிச்சாதான் என்ன எனக்கு நல்ல. அப்பதான் நான் என்ன செய்யலாம், நான் என்கிட்ட வந்து இந்த சேர்ட்டை போய் நான் சயின்ஸ்ல குறை எடுத்துட்டேன்னு சொல்லப்படா. அதுக்காக நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா வாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொன்னா உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிளாஸுக்கு வரையலான்னு சொன்னா என்கிட்ட தனியா என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வழங்குவேன். அந்த ரெக்கார்டிங் மூலமாக நீங்க விட்ட பாடங்களை வந்து என்ன செய்யலாம், சந்தேகங்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் இது செய்யலாம், கிளியர் பண்ணலாம். அதுல உங்களுக்கு இப்ப ரெக்கார்டிங் தருவேன் தானே, ரெக்கார்டிங் தர வீடியோல வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் வருதுன்னு சில டவுட்ஸ்கள் வருதுன்னு வைப்போமே. அப்படி வார டைம்ல வந்து எனக்கு நீங்க என்ன செய்யலாம் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸுக்கான விளக்கங்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம். அப்ப எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. நீங்க ஜூம் கிளாஸ்ன்னு வந்து புறக்கணிக்காம உங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை. இப்போ பஸ் பிரச்சனை, சில கிளாஸ் போய் நடந்து போய் வந்து இப்படியான பிரச்சனைகளை விட்டுட்டு ஒரு இடத்துல இருந்து வந்து நீங்க எல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்ன பிள்ளைகள் படிக்கலாம். அதே வேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க இருங்க கிளாஸ் மாதிரி வாங்க, வந்து போனை ஒன் பண்ணி வைங்க, மேசையில ஒன் பண்ணி வச்சு ஒரு கிளாஸ்ல எப்படி சார் நடப்பாரோ அது மாதிரி நீங்க சார் இருக்காரு நான் படிக்க, இதான் உங்களுக்கு தேவை. சார் இருக்காரு, சார் படிச்சு தராரு, நான் படிக்க போறேன். அப்ப அந்த போனை ஒன் பண்ணி வச்சுட்டு அப்ப நான் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கணுங்கிற ஃபீலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க மேக்சிமம் ரிசல்ட்ஸுக்கு போகலாம். சயின்ஸ் வந்து கஷ்டம் இல்லை பிள்ளைகள், லேசி. ஆனா படிக்கிற முறையில படிச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், ஏ இல்லை A+ம் எடுக்கலாம். 75 எடுக்கிறல்லடா நீங்க கிளாஸுக்கு வந்து 75 எடுக்கிறல்ல, 90 90 100 100 எடுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு படிக்கணும். சரியா? நான் படிச்சு தர மாதிரி எந்த அளவுக்கு நான் தொகுத்து எந்த அளவுக்கு முயற்சி செய்யலுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு உங்களுக்கு நான் மேக்சிமம் என்னால் ஏழும் அவ்வளோத்தையும் நான் செய்வேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களோட முயற்சியையும் நீங்க இதுல கொடுக்கணும். அன்றைக்கு அன்றையத்தை போய் படிக்கணும். இதான் இந்த ப்ரொஜெக்ட நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க வாங்க கிளாஸுக்கு வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் எழுதுங்களை வெளியே போட்டு நீங்க செல்லுங்க. சரியா? இதான் இந்த கிளாஸ்ல இது பிள்ளைகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்ஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.